வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா, கூலிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர். காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை பொத்துச்செட்டிப்பேட் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில் வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரிலிருந்து ஹான்ஸ், கூலி, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவர் மேலும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியை சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி வயது 19, பூவரசன் வயது 20 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் மது போதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரியவந்தது. மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு படல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் கலை அரங்கில் நேற்று துவங்கியது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் வரவேற்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லாம், நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் பழனி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த 2022ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு படல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் அரசு செயலர் கேசவன், சினிமா இயக்குநர் ராசி அழகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து குரங்கு படல் திரைப்படம் திரையிடப்பட்டது. 6ஆம் தேதி அறியிப்பு மலையாளம், 7ஆம் தேதி டோனிக் வங்காளம், 8ஆம் தேதி மேஜர் ஹிந்தி ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன. புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் பிரபல தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களின் பெயரை கூறி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என மர்ம நபர்கள் பலரிடம் கூறி வருகின்றனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி மோசடி
மோசடி நடைபெற்றுள்ளது. திடீரென குறிப்பிட்ட வங்கியில் இருந்து கடன் வழங்கும் பிரிவின் மேலாளர் பேசுவதாக கூறுவதுடன் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருவதாகவும் மர்ம நபர்கள் உறுதியளிப்பார். மேலும் கடன் பெற ஜாமீன்தார்கள் தேவையில்லை என்றும் வங்கி பரிவர்த்தனையை வைத்து கடன் தருவதாகவும் கூறுவர். காப்பீடு பதிவு செயல்முறை கட்டணம் என ஒவ்வொருவரிடமும் அவர்களுடைய அவசர தேவையை புரிந்து கொண்டு ரூபாய் 2000 முதல் ரூபாய் 16 லட்சம் வரை இணையதளம் மூலம் மோசடி நடந்துள்ளது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 2011ஆம் ஆண்டில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது. அதன் நிறுவன தலைவராக தற்போதைய புதுவை முதல்வர் என். ரங்கசாமி உள்ளார். இந்நிலையில் கட்சிக்கான முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரீதியில் பிரச்சாரம் நடைபெறவில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலர் NSJ ஜெயபால் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, MLAக்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் மூத்த தலைவர்கள் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கட்சியை பலப்படுத்தவும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புதுவையில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கை உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் 3 பேர் படுக்கும் நிலை உள்ளது. இதனால் பல நோயாளிகள் தரையில் படுத்துள்ளனர். தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் நோயாளிகளை ஒரே இடத்தில் படுக்க வைப்பது சரியல்ல. துணைநிலை ஆளுநர் இதில் தலையிட்டு நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கான ஊதிய நிலுவையை உடனே வழங்க வேண்டும். புதுச்சேரியில் திறந்தவெளி விளம்பரங்களை அரசு தடுக்காமல் இருப்பது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் படிப்பில் பெண்கள் 85, ஆண்கள் 9 என 94 இடங்களும், BSc அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் 87 இடங்களும் என மொத்தமாக 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2024-25ஆம் கல்வி ஆண்டு BSc நர்சிங் மற்றும் BSc அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் நேற்று முன்தினம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இப்பாட பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி வரும் அக்டோபர் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நிறைவடைகிறது. இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் நவம்பர் 8ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்மர் இணையத்தில் வெளியிடப்படும். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு பின்னர் அறிவிக்கப்படும். நவம்பர் 25ஆம் தேதி முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வில்லியனூர் கொம்யூன் மூலம் வில்லியனூர் தொகுதியில் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தில்லைநகர், மணவெளி, SMV புரம், சுல்தான்பேட்டை, ரஹமத் நகர், ஒதியம்பட்டு, நடராஜன் நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைபாளையம், பட்டாணிக்கலம், ஓம்சக்தி நகர், வசந்தம் நகர், உத்தரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவெங்கடம் முன்னிலையில் வைத்திலிங்கம் எம்பிக்கு பேரவை நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் அருணாச்சலம், செயற்குழு உறுப்பினர் ரவீந்திரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் புஷ்பராஜ், தயாளன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மாவட்ட ஊடக ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஷியாம், முதலியார்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் புண்ணியமூர்த்தி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் வரதராஜ பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். மேலும் மாலை வரதராஜ பெருமாள் சுவாமி உட்புறப்பாடு நடைபெறுகிறது. நவராத்திரி கொலு உற்சவமும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் வலுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காவல்துறையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பதவி வகித்து வருபவர் IPS அதிகாரி அனிதா ராய். பவர் லிப்டிங் வீராங்கனையான இவர் தேசிய அளவில் பதக்கம் வென்ற முதல் பெண் IPS அதிகாரி ஆவார். ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு டெல்லி மாநிலத்தில் நடைபெற்ற பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கமும், மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மாஸ்டர் தேசிய பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் வலுதூக்கும் போட்டியில் 63 கிலோ எடை பிரிவில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அனிதா ராய் IPS அதிகாரியின் கணவர் புதுச்சேரி காவல்துறையில் DIG-ஆக பதவி வகித்து வரும் பிரஜேந்திர குமார் யாதவ் என்பதும் அவரும் லிப்டிங் வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் மைய பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மா. ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் RP சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, வட்டார தலைவர் மாறன், சுப்பையன், முஜிப் ரஹ்மான், முரளி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் தர்காவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று இனிப்புகள் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருப்பணிக்காக தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையாக ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினார். அப்போது பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், துரைராஜ், முரளி, கிருஷ்ணசுவாமி, சரவணன், கொலஞ்சியப்பர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்தநாளையொட்டி மடுகரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. புதுவாய் முன்னாள் முதல்வரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவரது சொந்த ஊரான மடுகரையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மடுகரை அரசு பள்ளிகளை சேர்ந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு தேர்வில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சி அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் கோவில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மடுகரை மந்தவெளி பகுதியில் பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.